ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் முர்த்தபா தான் வந்து பண்ண போகிறோம். ஜாலர் முர்த்தபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இஃப்தாருக்கு வந்து நம்ம என்னடா ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்போம். இல்லைனா கடையில் வாங்கிடுவோம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட அந்த வீட்டில் செய்கிறது கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் முர்த்தபா வந்து செய்ய போகிறேன். இது வந்து சிக்கன் வந்து நல்லா கொத்தி சின்ன சின்னதாக வந்துட்டு பீஸ் ஆக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக வந்துட்டு போன்லெஸ் தான் வாங்கணும். இப்போ நம்ம போன் வச்சு வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்துட்டு போன்லெஸ்ஸாகவே வந்து வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு. இதே வந்து நம்ம மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன் பீஃப் அந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம செய்யலாம். எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா கொத்தி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை நம்ம செய்கிறப்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். ஆனால் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் வந்து இது செய்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த சிக்கன் வந்து கொத்தி வச்சுருக்கேன். நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் நிறைய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்து வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கலருக்காக தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு இந்த மாதிரி நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய வந்துட்டு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களாம் வந்து சாப்பிடாதுங்க. அதனால வந்து மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா வந்து பட்டைக்கிராம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டைக்கிராம்புத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இதாக இருக்கும். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுறலாம். ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம அடுத்து வந்து பேனில் போட்டு வதக்க தான் போகிறோம். அதனால் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து பேனில் போட்டு நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கர் தான் எடுத்திருக்கேன். நான் விசில்லாம் வைக்க மாட்டேன். கொஞ்சம் கனமான பாத்திரங்கிறதுக்காக வந்து நான் குக்கரில் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து சிக்கனை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். விசில் விட்டோம்னா ரொம்ப இதாயிரும். அதனால் வந்துட்டு இந்த குக்கரில் வந்து லேசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்துட்டு அப்படியே அந்த குக்கரில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேகிற அளவுக்கு வந்து வச்சிடலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா வெங்காயம் கேரட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா வெங்காயம் தான் கிறிஸ்பியாக நல்லா இதாக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4 to 5 வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். அடிஷ்னலாக வந்து கேரட்டும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டு சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வேணும்னா வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது நல்லா வேகட்டும். எல்லாம் தண்ணி விட்டு நல்லா வேகும். தண்ணி வற்றுற அளவு வந்து இருந்தால் போதும். சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம மாவு ரெடி பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு வந்து இறக்கியெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ மாவு ரெடி பண்ணலாம். மாவு பார்த்திங்கன்னா வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இது வர ஒரு 300 கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18 கிட்ட வந்து தோசை சுட முடியும். இன்னும் லேசாக தானே சுட போகிறோம். அதனால் வந்துட்டு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். 2 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். 2 முட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கலாம். லேசாக வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து 250 ml வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் வந்து கொலன்னு இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும். பார்க்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எந்த பதத்தில் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப இதாக்கிடாதீங்க. ஒரு அளவுக்கு வந்து கொலன்னு இருக்கணும். ஆனால் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம தோசை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஜாலர் கப்பு. இந்த ஜாலர் கப்புன்னு தனியாகவே விற்கும். அதில் வந்து அந்த மாவை ஊற்றிட்டு ஒரு பேனில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து பூ மாதிரி வந்துட்டு நம்ம ஜாலர் வந்து அந்த தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த தோசை வந்து கிட்டத்தட்ட வந்து 18 தோசை கிட்ட வரும். இந்த அளவு மாவுக்கே இவ்வளோ வரும். இது வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு நம்ம சுட்டு எடுக்கணும். இதை வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம திருப்பினா போதும். 2 சைடுமே வந்துட்டு வேக வைக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த ஒரு சைடு மட்டும் திருப்பணும். மேலே உள்ள சைடு வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு லேசாக வந்து தடவணும். ரொம்ப அப்படியே பொழுலாம் ஊற்றக்கூடாது. லேசாக ப்ரஷ் வச்சு நெய் வந்து மேலாப்பில் வந்து தடவி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்று இப்போ மொத்தமாக நம்ம சுட்டு வச்சோம் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாது. அதனால் வந்துட்டு நெய் தடவி வைக்கிறது.
ஒரு பக்கெட் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நல்லா முறுக்கு மாதிரி இப்படி ஸ்டிஃபாக ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா தோசையும் வந்து நான் சுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்புறம் தோசை சுட்டு வைக்கிறதுக்கு ஒரே வேலையாக மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். அதனால் வந்துட்டு தோசை ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ஒரு தோசையில் வச்சோம் அப்படின்னா அந்த தோசை வந்துட்டு பிஞ்சிரும், ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். அதனால் வந்து 2 தோசையாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா நல்லா இதாக இருக்கும். வந்து சென்டரில் வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பாகவும் மடிக்கலாம், இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பாகவும் வந்து இந்த சம்சாக்கு மடிப்போம்ல அந்த மாதிரியும் வந்து நம்ம மடிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பாகவே மடித்து எடுத்துக்கிறேன். இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பேனில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லை நெய் வந்து தடவிக்கலாம். இது வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த ஸ்டஃபிங் மேலே வந்து நம்ம அந்த மேலாப்பில் ஊற்றணும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஓடிடும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையும் கலந்து. மேல் பக்கமும் ஊற்றணும், அப்படியே தோசையை திருப்பி போட்டு கீழ்ப்பக்கமும் வந்துட்டு ஊற்றணும். வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு பேனில் நெய் தடவை மறந்துட்டேன், அதனால் வந்து இப்போ லேசாக வந்து ஊற்றிக்கிறேன். இது மாதிரி நல்லா இந்த சைடு அந்த சைடு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கே தெரியும் அந்த முட்டை வந்து அந்த இது வந்து ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வந்துட்டு நம்ம பேனில் வச்சு எடுத்தால் போதும். இந்த சைடும் வந்துட்டு பேக் சைடும் வந்து முட்டையை வந்து ஊற்றியாச்சு. இந்த முட்டையும் வந்துட்டு நல்லா வெந்து இதாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடிஷ்னலாக வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் வந்து நம்ம ப்ளெயினாக இதை மட்டும் அந்த ஜாலர் தோசையை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள். இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கனால அடிஷ்னலாக வந்து கேரட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணேன். கேரட் வந்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கிட்டேன் ஜூஸாக. நார்மலாக வந்து நம்ம தண்ணியில் அடித்து குடிக்கிறத விட இந்த மாதிரி பால் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வந்து விரும்பி குடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் ஜூஸாக தனியாக அடிச்சுட்டு அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா பால் போட்டுக்கணும். வேணும்னா வந்துட்டு அடிஷ்னலாக சக்கரை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை ஆட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.